இத்தாலி ஓல்கா அம்மன் அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அவங்க வந்து சுவாமி இருக்கும்போதே ஆசிரமத்துல இத்தாலியிலேருந்து செஞ்சுட்டு வந்த சுவாமியோட சிலை அங்க இருக்கு. அந்த நிகழ்வுகள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஓல்கா அம்மன் அவங்களுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வந்து ஸ்பின்ஸ்டர்ஸ். 3 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கல. 3 பேரும் ஒண்ணாவே வாழ்ந்தாங்க. அவங்க 3 பேரும் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவங்க வந்து மனித இனத்தினுடைய வரலாற்றை வந்து புக்கா எழுதுறவங்க, ஆத்தர்ஸ். ரொம்ப பிரபலியமான ஆத்தர்ஸ் அவங்க இத்தாலியில. அவங்க சாமி பத்தி தெரிஞ்சு வந்தாங்க. வரும்போது ஓல்கா அம்மனால நடக்க முடியல. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ், கால்கள்ல ஸ்டிஃப்னஸ் வந்துடுச்சு. அங்க இட்டாலியில மருத்துவமனையில காட்டும்போது, அவங்க வந்து இனிமே உங்களுக்கு நடக்கிறதுங்கிறது கஷ்டம். கால்ல ஸ்ட்ரென்த் இல்ல. அதனால எப்பயும் வீல் சேர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அவங்க வீல் சேர் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. வந்து சாமிகிட்ட வந்தாங்க. அப்ப சுவாமி தர்சன் மந்திரில முதல்ல கட்டின ஆஞ்சநேயர் கட்டின அந்த கூரை வேஞ்ச கட்டடத்துல தான் சாமி தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்ப இவங்க உள்ள கூட்டு வராங்க. அந்த வீல் சேரோட மேல தூக்கி உள்ள கூட்டு வராங்க. அங்கேயே நில்லுங்கங்கிறாரு சுவாமி. அவங்க நிக்கிறாங்க. சுவாமி இந்த கடைசியில, அதாவது மேற்குல வந்து சாமி இருக்கார். கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கார். மேற்குல இருக்கார். அவங்க கிழக்கு வாசல் படியில அவங்க உட்காந்துருக்காங்க, நினைக்கிறாங்க அவங்க. ஓல்கா, யூ கம் பை வாக்கிங் டு திஸ் பெகர்ங்கிறாரு. நீங்க நடந்து இந்த பிச்சைக்காரன்ட்ட வாங்கங்கிறாரு. சாமி, என்னால் நடக்க முடியாது சாமி அப்படின்னு அந்தம்மா அங்கிருந்து கத்துது. ஓ, யூ கேன் வாக், எதிர்த்து நின்று நடந்து வாங்குறாரு. அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. காலில் ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு ஃபீல் பண்ணுது. இருந்தாலும் முயற்சி, சாமி சொல்லிட்டாருங்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. மெதுவாக எந்திரிச்சு நிற்குது. மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறதுக்கே தடுமாறுது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்க வந்து சப்போர்ட்டிங்காக வராங்க. அவங்கள சாமி தடுக்கிறாரு, வேண்டாம் விட்டுருங்கன்னு. அந்த அம்மா மெதுவாக எழுந்துச்சி நிற்குது. அப்புறம் மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து சாமிகிட்ட வருது. சாமிகிட்ட வந்து நின்ன உடனே அவ்வளோ டயர்டாகிடுது. சாமி மறுபடியும் நீ அங்கேயே போங்கிறாரு. மறுபடியும் திரும்பி அங்கே வருது. மறுபடியும் வர சொல்கிறார். மறுபடியும் வருது. மறுபடியும் போக சொல்கிறார். மறுபடியும் போகுது. மறுபடியும் வர சொல்கிறார். மறுபடியும் வரும்போது இந்த 3-4 தடவை நடந்து போதே அது கால்களுக்கு எப்படியோ அந்த சக்தி கிடைச்சிருது. நடக்கக்கூடிய சக்தி கிடைச்சிருது. அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அழுக ஆனந்தத்தில் கண்ணீர் வடியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். எல்லாருமே அவ்வளோ ஆனந்தப்பட்டாங்க. ஒரு டாக்டர் வந்து இனிமேல் உன்னால் நடக்க முடியாது, வாழ்நாள் முழுவதும் நடக்க முடியாது சொன்ன எங்களை வந்து நடக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு அப்படி தேங்க் பண்ணாங்க சுவாமிக்கு. சுவாமி வந்து அப்போ தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நாள் இருக்காங்க. அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் கழித்து, இது வந்து ஒழுகாமணி என்கிட்ட சொன்னது, இந்த பிச்சைக்காரனை பற்றி ஒரு புக்கு நீ எழுது அப்படிங்கிறார். அவங்க வந்து பெரிய ஆத்தர் இல்லையா, இந்த பிச்சைக்காரனை பற்றி ஒரு புக்கு எழுதுங்கிறார். சரி சாமி, நான் எழுதுறேன் சாமின்னு சொல்கிறாப்புல. அதுக்கிடையில் எல்லாம் முடிஞ்சது, சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே போனதுக்கு இது வந்து நடந்தது வந்து 1998 99 நடந்திருக்கும். 2001 சாமி சமாதி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே புக்கு வேலையை அந்த அம்மா ஆரம்பிக்குது. அதுக்கடையில் சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு சில புக்ஸ்க்கு வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா எழுதுகிறாங்க. இவங்களே தான் இங்கிலீஷில் எழுதுவாங்க. அதை கரெக்ஷனுக்காக அங்கே அனுப்புவாங்க, அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க. அவங்க அதை கரெக்ட் பண்ணி இங்கே அனுப்புவாங்க. இந்த புக்கு முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆச்சு. அந்த புக்கை எடுத்து ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சுவாமி இல்லை. ஆசிரமத்தில் வந்து அந்த புக்கை அவங்க படித்து பார்த்துட்டு, இந்த புக்கை வந்து ஆசிரமத்திலேருந்து பிரசுரிக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். அந்த புக்கை ஏன் பிரசுரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து இங்கே உள்ள நிர்வாகத்தினர் வந்து, இது இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் வந்து ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி அந்த புக்கில் இருக்குது, அதனால் நாங்கள் பிரசுரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கே உள்ள நிர்வாகத்தினர் சொல்லியிருப்பாங்க. அவங்க எனக்கு மெயில் கொடுத்து கேட்டாங்க. அந்த புக்கை அனுப்ப சொல்லியிருந்தேன், அனுப்புனாங்க. அவங்க இயேசுநாதரையும் சாமியும் ஒப்பிட்டு எழுதியிருந்தாங்க. அவ்வளோ அழகான புஸ்தகங்கள், ரொம்ப அழகாக ஒப்பிட்டு எழுதியிருந்தாங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, சுவாமி ஏன்ட்டையே நியூ டெஸ்டாமெண்ட் பைபிளை படிக்க சொன்னார். தன்னையும் இயேசுநாதரையும் ஒப்பிட்டு, இந்த 2 பேருக்கு நிறைய சிமிலாரிட்டி இருக்குது, உனக்கு தெரியுமா, உனக்கு பார்த்தியா, தி பெகர் ஆல்சோ கால்ஸ் ஃபாதர் அஸ் ஃபாதர், ஜீசஸ் ஆல்சோ கால்ஸ் ஃபாதர் அஸ் ஃபாதர்,
2 பேருக்கு நிறைய ஒற்றுமை இருக்குது, கவனிச்சியோ நீ? அப்படிலாம் சொன்னவர், அவர் ஆசிரமத்தில் அவரையும் ஜீசஸையும் கம்பேர் பண்ணி எழுத ஒரு புக்கை வந்து பிரசுரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த புக்கை அப்புறம் எடுத்து நான் வந்து நெட்டில் வந்து பிரசுரம் பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து அவங்க இந்த பக்கம் வரதே இல்லை. இப்போ அவங்க இருக்காங்களா இல்லையா தெரியாது. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷி வாஸ் எ வெரி கிரேட் டிவோட்டி. சுவாமி அவங்களுக்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணார். அவங்களுடைய வியாதிகளை குணப்படுத்தினார், அவங்கள நடக்க வைத்தார், அவங்கள புஸ்தகம் எழுத சொன்னது சுவாமி. ஆனால் அந்த புஸ்தகம் எப்படியும் ஆசிரமத்திலேருந்து பிரசுரம் பண்ண முடியலை, பண்ணலை. இருந்தாலும் அது வந்து நெட்டில் இப்பயும் இருக்குது. அந்த புக்கு அப்படியே இருக்குது. அது போக மார்பிளில் வந்து அங்குள்ள பெஸ்ட் ஆர்கிடெக்ட், பெஸ்ட்டு ஒரு இவர் என்ன சொல்கிறது, சிற்பக்கலை வல்லுனர், மார்பிள் சிலையில் வடிக்கிறதுல வல்லுனர் இட்டாலியிலேயே. அவரை ஒரு தடவை அழைச்சிட்டு வர்றாங்க. சுவாமி இருக்கும்போது இது நடந்தது. சுவாமியுடைய ஃபோட்டோலாம் கொடுத்து என்ன சுவாமியுடைய சிலையை செய்ய சொல்கிறாங்க. சுவாமியை வந்து செய்ய சொல்கிறாரு. ஆனால் பஸ்ட் சைஸ் இருந்தால் போதுங்கிறாரு. சுவாமி சுற்றி இருந்தவங்கலாம் இல்லை வி நீட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் உள்ளது தான் எங்கள் சிலையாக வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. சுவாமி வேண்டாம், பஸ்ட் லெவலில் மட்டும் இருந்தால் போதும், ஷோல்டர் வரைக்கும் உள்ள சிலை மட்டும் இருந்தால் போதும், வேதப்பாட சிலை வைக்கிறதுக்கு தானே அந்த சிலை, அது மட்டும் இருந்தால் போதுங்கிறாப்புல. ஆனால் இவங்க எல்லாம் சொன்னதுனால டூ வாட் எவர் யூ லைக்னு சொல்லிடுறாங்க. இவங்க சுவாமி சுற்றி இருந்தவங்க பேச்சை கேட்டு அந்த இவர் சிற்பக்கலை வல்லுநரும் சுவாமியினுடைய முழு ரூபத்தையும் அவர் சிற்பமாக செதுக்கிறார். அதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, சுவாமியுடைய ஷோல்டர் வரைக்கும் சுவாமியுடைய உருவம் தத்துருவமும் அப்படியே இருக்கும். ஷோல்டர் கீழே பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் வடிவம் தான் இருக்கும். அது இயேசுநாதரை உருவப்படுத்தி வச்ச எத்தனையோ படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த சிலை வந்து இங்கே இருக்குது, வேத பாடசாலையில் இருக்குது. பஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் வரைக்கும் சுவாமியுடைய முகம் மற்றதெல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா முழுக்க இயேசுநாதருடைய அந்த இயேசுநாதர் நினச்சி பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சொரூபமாகவே தெரியும். இதை செஞ்சு கொடுத்ததும் ஓல்கா அம்மன் தான். அங்கே நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சி அதை இவங்க டெலிவரி எடுத்து வந்து எத்தனையோ அது கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து எடுத்து வந்து இங்கே வந்து எலெக்ஷன் பண்ணாங்க. பார்த்து எல்லாத்துக்கும் ஏமாற்றம். சுவாமி சொன்னது நம்ம கேட்கலையேங்கிற ஒரு வருத்தம் கூட இருந்திருக்கும். ஆனால் அந்த சிலை இப்போயும் இருக்குது. இதெல்லாம் ஓல்காமனுடைய பக்திக்கு ஒரு அடையாளமாக இன்றைக்கி இருக்குது. அந்த சிலையை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க வடித்த புஸ்தகத்தை ஏற்றுக்க தயாராக இல்லை.